வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் மேனேஜராகவோ இல்லை பெரிய ஆஃபீஸராகவோ இருக்கிறீங்க. பெண் பெண் ஆஃபீஸராக இருக்கீங்க. பெண் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்கள் ஒரு பிரச்சனை அங்கே நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஆண் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட லூஸ் டாக்கிங் எல்லாம் பேசுகிறான், பிடிக்கிறான். அந்த பெண் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த ஆணை சரியானபடி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. உண்மை விசாரிக்கிறீங்க, அவன் சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கும் போது அவனை சரி போ அப்படின்னு சொல்லி விடக்கூடாதுங்க. அது ஆஃபீஸ் நிர்வாகம் செய்கிறது சரியில்லை. எங்கள் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாத ஆள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். என்னப்பா வேலைக்கு வந்தியா, லூஸ் டாக்கிங் பேச வந்தியா? உனக்கு ஒரு மாதம் வேலை இல்லை, போய்க்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லணுங்க. அதுதாங்க ஆஃபீஸர். அது ஆஃபீஸர். இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும். சரமாரிய மன்னிப்பு கேளு, இனிமேல் இங்கே இருக்க பெண்கள்கிட்டே சபாடின்ட்டுக்கிட்டேலாம் நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலை பாரு, ஒரு மாதம் கழிச்சு வா போ அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் தாங்க ஆஃபீஸர். இதுதான் ஆஃபீஸு. ஆஃபீஸு நிர்வாகம்னா அதுதான் நிர்வாகம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களே ஒரு ஆஃபீஸரு மேலிடத்துக்கு போய் அந்த விஷயத்தை சொல்கிறீங்கன்னா எவ்வளவு ஒரு மட்டமான ஆளாக இருப்பீங்க நீங்கள், இல்லைங்களா? இங்கே எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளாக இருப்பீங்க. மேலிடத்துல போய் இந்த மாதிரிங்க அந்த பையனும் இந்த பொண்ணும் இப்படியெல்லாம் பேசுனாங்க, பிடிச்சாங்க அப்படின்னு அவங்க கேரட்டை பற்றி நீங்கள் மேலிடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மட்டமான ஆளாக இருப்பீங்க நீங்கள். என்ன இந்த சின்ன புத்தி மாதிரி இருக்குது? என்ன படித்தீங்க? படித்தவங்க பண்ணுற வேலையை அதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். படித்தவங்க பண்ணுற வேலையா? என்ன படித்த நீ? என்ன உங்கள் அப்பா அம்மா நீ வளர்த்துனாங்க? சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். என்ன வளர்த்துனாங்க? ஒரு டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம் இல்லையே இது. ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வீட்லையெல்லாம் எப்படி இருப்ப? அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை கடவுள் எல்லாம் முறிச்சு வச்சுருக்கார் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஏன் தெரியுங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லி அழுதுச்சு. அதனால் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்க இந்த மாதிரிலாம் நீயே ஒரு ஆஃபீஸரு, உன்னையோடு நிறுத்த வேண்டிய சமாச்சாரம் நீயே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு முடியல. அது மேல் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லி களங்கப்படுத்துறியா? களங்கப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீ செய்யும் தவறு ஃபியூச்சரில் உன் குழந்தைகளெல்லாம் பாதிக்குன்னு சொல்ல வர்றேன். என்ன, குழந்தைகளை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைங்க வாழ்கிறத நீ கண்குள்ளர பார்க்கணுமல்ல? பார்க்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் தவறெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் அக்குறம் பண்ணக்கூடாது. ஒருத்தரை காட்டி கொடுக்கறது, ஒருத்தர் போய் மேலாளர், நீங்கள் ஒரு ஆஃபீஸர் போய் மேலே போய் இப்படிங்க அப்படிங்கன்னு சொன்னீங்கன்னா உன்னை என்ன நினைப்பாங்க? அவங்க மட்டமாக நினைக்க மாட்டாங்களா? என்ன நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? நிர்வாகம் பண்ணுறதுனா ஒரு கெத்தாக இருக்கணுங்க. அதுதாங்க சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழ்ந்தால் நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.